The Chronicles of Narnia, The Lion, the Witch and the Wardrobe, Chapter 7, A Day with the Beavers. ரெண்டு பசங்களும் இப்படி பின்னாடி குசு குசுன்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி போன லூசியும் சூசனும் ஓ அப்படின்னு ஒரே நேரத்தில் கத்துவாங்க. அந்த ராபின் பறவை அது பறந்து போயிடுச்சு, அதை காணோம் அப்படின்னு இப்போ லூசி கத்தும். அண்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு பீட்டரை நான் தான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டு பார்த்துட்ருப்பான். ஷ் அங்கே பாருங்க அப்படின்னு சூசன் சொல்லும். என்னது அப்படின்னு பீட்டர் கேட்பான். அந்த மரங்களுக்கு பின்னாடி அந்த லெஃப்ட் சைடில் ஏதோ ஒன்று மூவ் ஆகுது அப்படின்னு சூசன் சொல்லும். அவங்க எல்லாருமே அந்த மரத்தை நல்லா உத்து பார்த்துட்ருப்பாங்களா. அவங்க 4 பேருக்குமே அங்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கே போச்சு அதை காணோம் அப்படின்னு சூசன் இப்போ கேட்குமா. அது அந்த பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பீட்டர் சொல்வான். என்னது அது அப்படின்னு லூசி ரொம்ப நர்வஸாக கேட்டுட்ருக்கோம். அது என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் அது நம்மக்கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கு, நம்ம அதை பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்குது போல் அப்படின்னு பீட்டர் சொல்வானா. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சூசன் சொல்லும். எட்மண்ட் லாஸ்ட் சாப்டரில் சொன்னான்ல திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கான வழி உனக்கு தெரியுமான்னு. அது இப்போ தான் அவங்க 4 பேத்துக்குமே அங்கே நல்லா ரியலைஸ் ஆகும். அது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு லூசி திரும்ப கேட்கும். அது அது ஏதோ விலங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சூசன் சொல்லுமா. அங்கே பாருங்க சீக்கிரமாக பாருங்க அது வந்துருச்சு அப்படின்னு இப்போ சூசன் கத்தும். அவங்க எல்லாருமே இந்த டைம் அதை பார்த்துருவாங்க. நல்லா மீசை வச்ச பொசுன்னு இருக்கிற முகம் அங்கே இருக்கிற மரத்துக்கு பின்னாடி இருந்து இவங்களை எட்டி பார்க்கும். ஆனால் இந்த டைம் அது டக்குன்னு பின்னாடி போகலை. அதுக்கு பதிலாக அந்த விலங்கு இவங்களை பார்த்து அதோட ஒரு கையை எடுத்து அதோட வாயில் வைக்கும். மனுஷங்க அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்காக சிக்னல் பண்ணுவாங்களே, வாயில் கையை வைப்போம்ல, அதே மாதிரியே அந்த விலங்கு பண்ணும். அப்படி அது பண்ணிட்டு திரும்பவும் அங்கே இருக்கிற மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிரும். அந்த 4 பசங்களும் அவங்களோட மூச்சை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் அந்த விலங்கு அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து வெளியில் வந்து இவங்களை பார்த்து ஷ் அப்படின்னு செய்யும். யாரோ இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அமைதியாக இருக்க சொல்லிட்டு தென் அதை ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற மரத்துக்கு பின்னாடி திரும்ப மறைஞ்சு போய் நின்றோம். அது என்னன்னு எனக்கு தெரியும், அது ஒரு பீவர். அதுக்கு வால் இருக்குது, அதுக்கு வால் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு பீட்டர் சொல்வான். அது நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுது அண்டு சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுது அப்படின்னு சூசன் சொல்லும். எனக்கு தெரியும், ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணுமா இல்லை கூடாதா, நீ என்ன நினைக்கிற லூ அப்படின்னு பீட்டர் கேட்பான். எனக்கு அதை பார்க்கும்போது நல்ல பீவர் மாதிரி தான் தோணுது அப்படின்னு லூசி சொல்லுமா. அது எப்படி ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். நம்ம ரிஸ்க் எடுத்து ஆகணும்னு தான் எனக்கு தோணுது. இப்படியே இங்கே நிற்கிறதுல என்ன பாயிண்ட் இருக்குது, அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சூசன் சொல்லும். அதே நேரத்தில் அந்த பீவர் திரும்பவும் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து இவங்களை எட்டி பார்த்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லி செய்கை கொடுக்கும். ரொம்ப ஒரு மாதிரி தீவிரமாக செஞ்சிட்ருக்குமா. கமான் வாங்க போகலாம், நம்ம அதை ட்ரை பண்ணுவோம், எல்லோரும் சேர்ந்தே க்ளோஸாக வாங்க. சப்போஸ் அந்த பீவர் நமக்கு எதிரியாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்தே இருந்தால் தான் அதை தாக்க முடியும் அப்படின்னு பீட்டர் சொல்வான். ஸோ அந்த 4 பசங்களும் நல்லா க்ளோஸாக சேர்ந்தே அப்படியே நடந்து போவாங்களா. அந்த மரத்துக்கு பக்கத்தில் போயிடுவாங்க. பார்த்தா அதுக்கு பின்னாடி அவங்க அந்த பீவரை பார்த்துருவாங்க. அந்த பீவர் இப்போது அவங்கள பார்த்து குசு குசுன்னு ரொம்ப அமைதியாக அதோட கட்ட குரலில் வாங்க இன்னும் வாங்க, இப்படி ஓப்பனில் இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருட்டான இடத்துக்கு அப்படியே அவங்கள முன்னாடி கூட்டிகிட்டு போகுமா. அங்கே 4 மரம் அப்படியே சேர்ந்து வளர்ந்துருக்குமா. அது பைன் மரம். ஸோ கீழே ஃபுல்லாக அந்த பைன் நீடில்ஸாக இருக்குமா. அங்கே ஸ்னோவே விழுந்திருக்காது. ஏன்னா அந்த மரம் நல்லா மறைச்சி போயிருக்கிறனால அந்த இடத்துல கீழே தரையில் ஸ்னோவே விழுந்திருக்காது. அந்த பீவர் இவங்க 4 பேரையும் அந்த இருட்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் தான் ஆதாமின் மகன்கள் மற்றும் ஏவாளின் மகள்களா அப்படின்னு அந்த பீவர் இவங்களை பார்த்து கேட்கும். ஆமாம் நாங்கள் அதில் கொஞ்சம் அப்படின்னு பீட்டர் சொல்வானா. ஷ் சத்தமாக பேசாத ப்ளீஸ், நம்ம இங்கேயும் சேஃப் கிடையாது அப்படின்னு அந்த பீவர் சொல்லும். ஆதாம் அண்ட் ஏவாளுன்னு சொன்னக்கப்புறம் தாங்க எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஆக்சுவலி நம்ம சேனலில் இன்னொன்று ஒரு ஸ்டோரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் வீடியோஸ் போடலான்னு நினைக்கிறேன்னு. ஸோ இப்போ நம்ம சேனலில் ஜூஸ் ஹிஸ்ட்ரி பற்றி போட்டுட்ருக்கோம். யூதர்கள் இருக்காங்களே, அவங்க கடந்து வந்த பாதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேர்ல்டு வார் 2ல் எப்படி அவங்க கொத்தாக கொலை பண்ணப்பட்டாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த சீரீஸில் வருங்க. அதுவும் எபிசோடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூஸை பற்றி பார்க்கணுன்னா எவ்வளோ வருடங்கள் பின்னாடி போகணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து அது வரும். உலகத்தில் இருக்கிற முக்காவாசி கண்டங்கள் அது கவர் பண்ணும். மேஜர் ரிலீஜன்ஸ் அதில் வரும். நிறைய பாலிட்டிக்ஸ் அதில் இன்வால்வ் ஆகும். அப்படியே சும்மா நம்ம 1 மணி நேரம் வீடியோவில் பேசி முடிச்சிட முடியாது.
1000 வீடியோ போட்டாலும் கவர் பண்ண முடியாது. பட் பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதில் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கி இந்த சீரீஸை நான் போட போகிறேன். இஸ்ரேல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். எப்படி அங்கே மக்கள் சஃபர் ஆகுறாங்கன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் அதில் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். வீக்லி ட்வைஸ் போடலான் இருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த பீவர் பீட்டரை பார்த்து சத்தமாக பேசாத, நம்ம இங்கே நிற்கிறதே சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லுமா. ஏன் நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க, இங்கே நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு பீட்டர் சொல்வானா. இங்கே மரங்கள் இருக்குது, அதுங்க எப்போவுமே எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் தம் நம்ம பக்கம் தான் இருக்குங்க. பட் அதில் ஒரு சில மரங்கள் அவளுக்காக நமக்கு துரோகம் செய்யுங்க. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீவர் தலையை வேக வேகமாக ஆட்டும். இப்போ நம்ம எந்த பக்கம் இருக்கோன்றதை பற்றி பேசுகிறோம்னா, நீங்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கீங்க, நீங்கள் எங்களோட ஃப்ரெண்டு தானே, எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். நாங்கள் பேசுகிறது ரூடாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க மிஸ்டர் பீவர். பட் என்னன்னா, எங்களுக்கு உங்களை முன்ன பின்ன தெரியாதுல அப்படின்னு பீட்டர் சொல்வான். நீ சொல்கிறது சரிதான், நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு பீவர் சொல்வார். இந்தாங்க என்னோட டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீவர் ஒரு சின்ன வெள்ளை கலர் ஆப்ஜெக்ட் எடுத்து காமிக்குமா. அவங்க எல்லாருமே அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. சடனாக லூசி அப்போ அதை பார்த்து, ஓ இது நான் மிஸ்டர் டம்னஸ்க்கு கொடுத்த என்னோட ஹேண்ட்கர்ஷிஃப் அப்படின்னு சொல்லும். அதே தான் அப்படின்னு அந்த பீவர் சொல்வார். பாவம், அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது இதை என்கிட்ட அவர் கொடுத்தாரு. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களை நான் இங்கே மீட் பண்ணி உங்களை நான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போக அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பீவர் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அமைதியாகி அந்த பசங்களை ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக பார்த்துட்டு அது பக்கத்தில் வந்து நிற்க சொல்லி சிக்னல் கொடுக்கும். அந்த 4 பசங்களும் இப்போ அந்த பீவர் பக்கத்தில் ஒட்டிட்டு போய் நிற்பாங்களா. அந்த பீவரோட மீசை இவங்களுக்கு கிச்சு கிச்சுன்னு ஆக்கும். தென் அந்த பீவர் ரொம்ப அமைதியாக பேசும். அஸ்லான் வந்துக்கிட்டு இருக்காருன்னு அவங்க சொல்கிறாங்க. மேபி அவர் ஆல்ரெடி லேண்ட் ஆயிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பீவர் சொல்லுமா. இப்போ அங்கே ரொம்ப க்யூரியஸான விஷயம் நடக்கும். என்னன்னா, அந்த 4 பசங்களுக்கும் அஸ்லான்னா யாருன்னு சுத்தமாக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆனால் த மொமெண்ட் அந்த பீவர் அஸ்லான்ற வார்த்தையை சொன்ன உடனே, அவரோட பேரை சொன்ன உடனே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அங்கே ஃபீல் ஆச்சு. மேபி ஏதோ கனவுல ஆல்ரெடி இந்த பேரை அவங்க கேள்விப்பட்ட மாதிரி, ஆனால் அவங்களுக்கு அந்த கனவு என்னன்னே புரியாத மாதிரி. ஆனால் அந்த கனவு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். திரும்ப அந்த கனவுக்குள்ளேயே எப்போடா போகணும் அப்படின்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு அவங்களுக்கு. இப்போது அஸ்லான்ற பேரை கேட்ட உடனே அந்த 4 பிள்ளைங்களோட உடம்புக்குள்ளேயும் சடனாக ஏதோ ஜம்ப் ஆன மாதிரி இருந்தது. எட்மண்டுக்கு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக ரொம்ப மோசமாக பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பீட்டருக்கு சடனாக ரொம்ப தைரியமாக அட்வென்ச்சரஸாக ஃபீல் ஆச்சு. சூசனுக்கு லைக் ஒரு டெலிஷியஸான ஸ்மெல் மாதிரி, அவ்வளோ அழகான பாட்டு அதோட உடம்புக்குள்ள அப்படியே ஃப்ளோட் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் லூசிக்கு தூக்கத்துலேருந்து மார்னிங் எந்திரிக்கும் போது ஹாலிடேஸே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சம்மரே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அந்த ஃபீலிங் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் மிஸ்டர் டம்னஸ் அவர் இப்போ எங்கே அப்படின்னு லூசி கேட்கும். இங்கே வேணாம் இந்த விஷயத்தை பற்றி சீரியஸாக பேசுகிறதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அந்த பீவர் சொல்வாங்க. எட்மண்டை தவிர அவங்க எல்லாருமே இந்த பீவரை ஃபுல்லாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யாருக்குமே இந்த பீவரை பார்க்கும்போது தப்பாகவே தோணலை. அண்டு முக்கியமாக டின்னருன்ற வார்த்தையை கேட்ட உடனே ஈவன் எட்மண்டுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இப்போ அவங்க 4 பேருமே அவங்களோட புது நண்பரை ஃபாலோ பண்ணிட்டு வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பீவர் அவ்வளோ ஸ்பீடாக நடந்துட்டு இருக்குமா. அந்த காட்டில் நல்ல மரம் வளர்ந்துருக்கும்ல, அந்த திக்கான இடமா பார்த்து தான் அது நடந்து கூட்டிகிட்டு போகும். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இவங்க இப்படியே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக பசிக்கும். அப்போதான் சடனாக அங்கே இருக்கிற மரங்கள்லாம் இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குமா. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற கிரவுண்ட் இப்போது கீழ்மட்டமாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு மலையோட குன்றுக்கு கீழே போகிற மாதிரி இருக்குமா. ஒரு 2 நிமிஷம் அவங்க அப்படியே முன்னாடி நடந்து வந்திருப்பாங்களா. பார்த்தா இப்போ அவங்களுக்கு வானம் நல்லா கிளியராக தெரியும். அங்கே மரமே இருக்காது, சூரியன் இன்னும் நல்லா ஷைன் ஆகிட்டு இருக்கும். அவங்க அங்கே ஒரு அழகான காட்சியை பார்ப்பாங்க. அவங்க இப்போ ஒரு ஆழமான நல்ல குறுகிய ஒரு பள்ளத்தாக்குக்கு மேலே நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கு கீழே நல்ல மிகப்பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அது நல்லா ஃப்ரீஸ் ஆகி போய் இருக்கும். அந்த ஆறுக்கு மேலே ஒரு டேமும் கட்டப்பட்டிருக்குமா. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு சடனாக ஒரு விஷயம் ஞாபகம் வரும். பீவர்ஸ் எப்போவுமே டேம்ஸை தானே கட்டிக்கிட்டே இருக்குங்க. அண்ட் அந்த டேமை பார்த்த உடனே இவங்களுக்கு ஷோராக தெரியும் இந்த மிஸ்டர் பீவர் தான் அந்த டேமை கட்டியிருப்பாருன்னு.
உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். பீவர் அனிமல்ஸ் எப்போ பார்த்தாலும் டேம்ஸ் கட்டிகிட்டே இருக்குங்க. ஓடுற தண்ணி சத்தம் கேட்டாலே அதுங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிரும். ஸோ எப்போ பார்த்தாலும் டேமை கட்டி அதை ஒரு குளமாக அதுங்க மாற்றிட்டே இருக்குங்க தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுங்களோட ஷார்ப்பான பல்லை வச்சு மரங்களை அப்படியே கடிச்சு அதை கீழே விழுக வச்சு அதுங்களோட உடம்பை வச்சு அப்படியே அந்த மரத்தை தள்ளி உருட்டிட்டு வந்து அப்படியே டேமை கட்டிடுங்க. அங்கே இருக்கிற பிரான்ச்சஸ், மண், கல், மரம் இதெல்லாம் வச்சு அதுங்களாவே டேமை கட்டிடுங்க. அந்த டேம்ஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது பீவர்ஸ் கட்டின டேம் தான் அப்படின்னு. அண்ட் அதுங்களோட வீடுமே அப்படி தான் இருக்கும். தண்ணிக்குள்ளே கீழே இருந்து அப்படியே மேலே வரைக்கும் இருக்கும். அதுங்களோட வீடையும் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இது பீவர்ஸோட வீடு தான். அந்த 4 பசங்களும் இப்போ மிஸ்டர் பீவரை பார்ப்பாங்களா, அவரோட முகத்தில் ஒரு மாடஸ்டான எக்ஸ்ப்ரெஷனை அவர் கொடுத்துட்ருப்பாரு. இப்போ நம்ம யாரையாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம அழகாக பராமரித்து வச்சுருக்க கார்டன் அவங்க பார்க்கும்போது நம்ம ஒரு மாடஸ்டான எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்போம்ல, அந்த மாதிரி அவர் கொடுத்துட்ருப்பாரா. இதுதான் காமனான பொலைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூசனும் மிஸ்டர் பீவர் கிட்ட அந்த டேம் ரொம்ப லவ்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லுமா. ஆனால் இந்த தடவை மிஸ்டர் பீவர் அப்படின்னு சொல்லலை, அதுக்கு பதிலாக உண்மையாக இது இன்னும் ஃபுல்லாக முடியலை அப்படின்னு சொல்வார். அந்த டேமுக்கு மேலே ஆக்சுவலி என்ன இருக்கணும், நல்ல டீப்பான ஆழமான ஒரு பூல் மாதிரி தானே இருக்கணும், பெரிய ஒரு குளம் மாதிரி தானே இருக்கணும். ஆனால் அதில் அங்கே ஃபுல்லுமே டார்க் க்ரீன் கலரில் இருக்கிற ஐஸாக இருந்தது. ஏன்னா அது ஃபுல்லுமே அங்கே ஃப்ரீஸ் ஆகியிருந்தது. அண்ட் அந்த டேமுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஐஸாக இருந்தது. ஸ்மூத்தாக இல்லாமல் அதுக்கு கீழே கொஞ்சம் தண்ணி ஓடிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த டேமுக்கு மேலே ஒரு சின்ன வீடு மாதிரி ஒன்று இருந்தது. அது பார்க்குறதுக்கு மிகப்பெரிய தேனீ கூடு மாதிரி இருந்தது. அந்த வீட்டோட ரூஃபுக்கு மேலே ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்குமா, அதுக்குள்ளே இருந்து நிறையா புகையாக வெளியில் வந்துட்டுருக்கோம். அதை பார்த்த உடனே, எஸ்பெஷலி நம்ம ரொம்ப பசியாக இருக்கும்போது அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் அந்த வீட்டில் நல்லா சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு. அண்ட் அதை பார்க்கும்போது கூட கொஞ்சம் ரொம்ப தான் பசிச்சுட்டு இருந்தது. அங்கே இருக்கிற எல்லாருமே அதை தான் நோட்டீஸ் பண்ணாங்க. ஆனால் எட்மண்ட் அங்கே இருக்கிற வேறொரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான். அந்த ஆறு ஓடுதில்ல, அதுக்கு கீழே இன்னொன்று ஒரு சின்ன ஆறு மாதிரி ஓடுமா, அது இன்னொன்று ஒரு பள்ளத்தாக்கில் போய் ஜாயின் பண்ணும். அங்கே தான் 2 குட்டி மலை மாதிரி இருக்குமா. எட்மண்டுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி தான் எட்மண்ட் கிட்ட அன்னைக்கு அந்த ஒயிட் விச் காமிச்சா அங்கே தான் அவளோட பேலஸ் இருக்குன்னு. இங்கேருந்து 1 மைல் தூரத்தில் தான் இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அவனுக்கு அதை பார்க்கும்போதே டர்க்கிஷ் டிலைட் ஞாபகத்துக்கு வரும். அண்ட் அவன் அரசனாக போகிறது ஞாபகத்துக்கு வரும். அண்ட் இந்த விஷயம் பீட்டருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்னென்ன யோசிப்பான்றத எட்மண்ட்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவனுக்கு அது ரொம்ப மோசமாக இருந்தது. இதோ வந்துட்டோம், பார்க்குறதுக்கு மிஸ்ஸஸ் பீவர் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் முன்னாடி போகிறேன், எல்லாரும் பின்னாடி வாங்க, கேர்ஃபுல்லாக நடந்து வாங்க, பார்த்து ஸ்லிப் ஆகிராமல் நடந்து வாங்க அப்படின்னு அந்த பீவர் சொல்வார். அந்த பீவர் இவங்க எல்லாரையும் அந்த டாப் ஆஃப் த டேமில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குமா, நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும். அந்த இடமே அவ்வளோ பெருசாக இருந்தது. அந்த தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகி போயிருந்தது. இப்போ அவங்க எல்லாருமே அந்த பீவரோட வீட்டு வாசலில் வந்து நின்றுவாங்களா. மிஸ்டர் பீவர் கதவை திறந்து உள்ளே போவார். இவங்களும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போவாங்க. மிஸ்ஸஸ் பீவர், நாங்கள் வந்துட்டோம், நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன், இதோ ஆதா மற்றும் மேவாளின் மகன்களும் மகள்களும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே லூசி நோட்டீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயமே அங்கேருந்து ஒரு மாதிரி புரிங் சவுண்டு வந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு கைண்டாக முகம் வச்சிருக்கிற, நல்லா பாசமாக அன்பாக முகம் வச்சிருக்கிற வயசான லேடி பீவர் அங்கே ஒரு கார்னரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப பிஸியாக அவங்களோட சியூவிங் மிஷின் இருக்கும்ல, தைக்கிற மிஷினா, தையல் மிஷின், அதில் அவங்க தச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட வாயிலையும் நூல் தொங்கிட்டு இருக்கும். அங்கேருந்து தான் அந்த சவுண்டு வந்துட்டு இருந்துச்சு. இவங்கள பார்த்த உடனே அவங்க வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு வேகமாக எந்திரிச்சிடுவாங்க. ஒரு வழியா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு அவங்க வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியா இப்படி ஒரு நாள் வரும்னு என் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. பொட்டேட்டோஸ்லாம் பாயில் ஆகிட்டுருக்கு, கெட்டிலில் டீயும் போட்டு வச்சுருக்கேன். மிஸ்டர் பீவர், நீங்கள் போய் மீன் மட்டும் பிடிச்சிட்டு வரீங்களா அப்படின்னு அந்த லேடி பீவர் கேட்பாங்க. ஓ கண்டிப்பாக அப்படின்னு மிஸ்டர் பீவர் சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில் போவாரா. பீட்டரும் அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவான். அங்கே இவங்க வீடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி அந்த ஐஸில் அவர் போட்டு வச்சுருப்பாரு. அது வழியாக தான் அவர் மீன் பிடிப்பார் போல். டெய்லியும் மீன் பிடிக்கிற தூண்டில எடுத்துகிட்டு போய் அந்த ஓட்டையோட எஜ்ஜில் உட்காந்துட்டு அந்த ஓட்டைக்குள்ளே, கீழே ஃபுல்லாக தண்ணியாக தானே ஓடும், அதுக்குள்ளே அவர் அந்த மீன் தூண்டில போடுவார். பார்த்தா டக்குன்னு ஒரு சூப்பரான மீன் அவர் பிடிச்சிடுவாரு. இப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க எக்கச்சக்க மீன்களை அங்கே பிடிச்சிடுவாங்க. அதே சமயம் பொண்ணுங்க 2 பேரும் மிஸ்ஸஸ் பீவருக்கு வீட்டுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே கெட்டில் ஃபில் பண்ணுறது, டேபிளில் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறது, சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டை கட் பண்ணுறது, அப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து அவனில் வைக்கிறது கொஞ்சம் ஹீட் ஆகுறதுக்காக. அண்ட் அந்த வீட்டோட ஒரு கார்னரில் பெரிய பேரல் இருக்குமா, ஃபுல்லுமே அதில் பீர் தான் இருக்கும். மிஸ்டர் பீவருக்கு அதுக்குள்ளே இருந்து ஜக்கில் பீர் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. பீவர்ஸோட இந்த வீடு
குட்டியாக அழகாக இருக்கிற மாதிரி லூசிக்கு தோணும். ஆனால் இது சுத்தமாக மிஸ்டர் டம்னஸோட குகை மாதிரி இல்லை. ஏன்னா அந்த வீட்டில் புக்ஸ் இல்லை, பிக்சர்ஸ்லாம் இல்லை, பெட்ஸ் இருந்தது, தூங்குற பெட் இருந்தது, பங்க் பெட் மாதிரி இருந்தது, ஷிப்லலாம் இருக்கும்ல, அங்கே இருக்கிற செவர்லையே அதை சேர்த்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த வீட்டோட ரூஃபில் ஃபுல்லுமே ஹாம்ஸும் ஆனியன்ஸுமா தொங்கிட்டு இருக்கும். ஹாம்னா உங்களுக்கு தெரியும்ல, போர்க்கு, பன்னிக்கறி. இப்படி குளிர்காலமாகவே இருக்குல்ல, நீங்கள் எந்த ஒரு ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி விவசாயம் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குல்லையா, அங்கே ஃபுல்லுமே இந்த மாதிரி மீட்டு அப்புறம் கிடைக்கிற காய்கறிகளை இந்த மாதிரி வீட்டில் பதப்படுத்தி தொங்க விட்டுருப்பாங்க. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு சுவரில் கம்பூட்ஸு, ஆயில் ஸ்கின்ஸு, கம்பூட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெல்லிங்டன் பூட்ஸு, மழை பெய்யும் போதெல்லாம் போட்டுப்போம்ல ரெயின் பூட்ஸு, ஸோ அந்த பூட்ஸ்லாம் அங்கே தொங்கிட்டு இருக்கும். அப்புறம் ஆயில் ஸ்கின்ஸ்னால் இது என்னன்னா, இப்போலாம் ரெயின் க்ளோத்ஸு, வாட்டர் ரிப்பலன் க்ளோத்ஸ்லாம் நிறையா செய்கிறாங்க, பாலிஸ்டர், பிளாஸ்டிக்கில் செய்கிறாங்க. ஆனால் முன்னாடிலாம் ட்ரெடிஷ்னலாக அதை எப்படி பண்ணிகிட்ருப்பாங்கன்னா, காட்டன் துணியிலையே நல்ல ஆயில் அப்புறம் வேக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா தடவுன்னு தடவி அதை அப்படியே ஒரு வாட்டர் ரிப்பலன் துணியாகவே ஆக்கிடுவாங்க, ஃபேப்ரிக்காகவே. அதை போட்டுட்டு நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கினோம்னா உடம்புல தண்ணி உள்ளுக்குள்ளே வராது, படாது. அதை தான் ஆயில் ஸ்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அங்கே தொங்கிட்டு இருக்கும். அப்புறம் சுத்தியல், அப்புறம் ஈட்டி மாதிரி இருக்கிறது தான் அங்கே தொங்கிட்டு இருக்கும். நல்லா வால் மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அப்புறம் மீன் தூண்டில், மீன் வலை, இதெல்லாம் அங்கே தொங்கிட்டு இருக்கும். அண்ட் அந்த டேபிளில் விரிச்சிருக்காங்களே துணி, அது நல்லா க்ளீனாக தான் இருந்தது, ஆனால் அது ரொம்பவே ரஃப்பாக இருந்தது. ஃப்ரையிங் பேனில் நல்லா பொரிஞ்சிட்ருக்குமா, கரெக்டாக அப்போ தான் பீட்டரும் மிஸ்டர் பீவரும் உள்ளுக்குள்ளே மீனோட வருவாங்க. ஆல்ரெடி மிஸ்டர் பீவர் வெளியிலேயே வச்சு மீனை கட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாரா. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து மிஸ்ஸஸ் பீவர் கிட்ட கொடுப்பாங்க. மிஸ்ஸஸ் பீவர் அதை நல்லா ஃப்ரையிங் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பசங்க எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருமா. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு மிஸ்டர் பீவர் சொல்லிட்டு இருப்பாரு. சூசன் அந்த பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சின்ன எம்டி பாட்டில் போட்டு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கும். லூசி அங்கே மிஸ்ஸஸ் பீவருக்கு மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பிளேட்ஸில் வைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும். ஃபியூ மினிட்ஸ்லேயே அங்கே இருக்கிற ஸ்டூல்ஸை அந்த டேபிள் பக்கத்தில் எடுத்து போட்டு உட்கார ஆரம்பிச்சிருவாங்களா. அங்கே இருக்கிற ஸ்டூல்ஸ் எல்லாமே 3 கால் ஸ்டூல்ஸாக தான் இருந்தது. ஆனால் மிஸ்ஸஸ் பீவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ராக்கிங் சேர் இருந்தது ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்தில். அண்ட் அவங்க எல்லாருமே இப்போ நல்லா அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பசங்களுக்காகவே தனியாக ஒரு ஜக்கில் க்ரீமி மில்க் எடுத்து வச்சுருப்பாங்க. மிஸ்டர் பீவர் ஆனால் அவரோட ஜக்கில் பீர் தான் குடிச்சிட்டு இருப்பாரு. அண்ட் நடுவில் ஒரு பெரிய எல்லோ பட்டர் இருக்குமா, பசங்க நல்லா அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நல்ல ஃப்ரெஷ் வாட்டரில் மீனை உயிரோடு பிடிச்சி அரை மணி நேரத்துலேயே அதை சமைச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த டேஸ்ட்டை தவிர வேறு எதுவுமே டேஸ்ட்டாக இருக்காதுன்னு தான் அந்த பசங்களுக்கு அப்போ தோணும். ஏன்னா அந்த மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் எல்லாத்தையுமே இவங்க சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் மிஸ்ஸஸ் பீவர் அன்எக்ஸ்பெக்டடாக அவன்லேருந்து நல்ல பெருசாக இருக்கிற அவ்வளோ சூப்பராக ஸ்டிக்கியாக இருக்கிற மார்மலைட் ரோலை எடுத்துகிட்டு வருவாங்க. நல்லா அது ஹாட்டாக இருக்குமா, அதே சமயம் கெட்டில் எடுத்துகிட்டு போய் ஃபயர் பிளேஸில் வச்சுருவாங்க. ஸோ இவங்க அந்த மார்மலேட் ரோலை சாப்பிட்டு முடிச்ச உடனே டீ குடிக்க கரெக்டாக இருந்தது. எல்லாருக்குமே கையில் டீ கப் வந்த உடனே ஸ்டூல்ஸ் எல்லாம் பின்னாடி கொஞ்சம் தள்ளி போட்டு செவத்தில் சாஞ்சிட்டே குடிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோ நிம்மதியாக இருந்தது அந்த டீயை குடிக்கும் போது, சாஞ்சிட்டே குடிக்கும் போது. மிஸ்டர் பீவர் அவரோட பீரை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுவாரா. ஸோ அந்த கிளாஸை கீழே வச்சுட்டு இப்போ டீ கப்பை எடுத்துகிட்டு இருப்பாரு. நல்ல வேலைக்கு திரும்ப ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துட்டே சொல்லிட்டு இருப்பாரு. இதுதான் பெட்டரானது. அப்போதான் விசிட்டர்ஸ் யாரும் இங்கே பார்க்க வரமாட்டாங்க. அண்ட் உங்களையும் யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கனால நம்ம ட்ராக்ஸை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்வார். இதோட சாப்டர் 7 A Day with the Beavers கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 8 What Happened After Dinnerல வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye tales by Minnie.